ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் உங்களை மீண்டும் நம்மளோட டிலேட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன் பிட்வீன் நானும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்க்க தவறிட்டேன் ஒரு சில காரணங்களால். கருடன் பார்க்க முடியல. பட் கருடன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இன்னும் இது வரைக்கும் நல்லா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து ஆஃப்டர் ஒரு சில ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக பார்க்கவே போனேன். ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன் வந்து அந்தளவுக்கு பேடாக இருந்தது. பட் ஆனால் படம் வந்து இருக்கலைங்க, என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்ம தமிழ் படத்தை வந்து மற்ற அதர் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து நல்ல படங்கள் வரதில்ல, ஏன் வந்து நல்ல கதைகள் வரதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தும், இன்னொன்று சொல்லப்போனால் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு இந்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கரண்ட் நீடுக்கு வந்து ரொம்ப, இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். மேபி இது வந்து ஒரு சின்ன ஹீரோன்னு சொல்லலை, ஒரு நார்மல் பட்ஜெட் ஹீரோ நினச்சதுனால இந்த படம் அந்தளவுக்கு ரீச் ஆகலையான்னு தெரியல. பட் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சினிமாங்க. படத்தோட பேர் தான் வந்து அஞ்சாமை. இன்னைக்கு நம்ம அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் பேக் இந்த படத்துக்கு போயிருந்தேன். சொல்லப்போனால் எனக்கே நானே வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல, அந்தளவுக்கு வந்து தேட்டரில் க்ரௌடும் இல்லை. எனக்கு வந்து ஓகே, என்னடா நல்ல ரிவ்யூ கேள்விப்பட்டதுமே, பட் ஆனால் தேட்டரில் இவ்வளோ க்ரௌடே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வரவேற்பே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த படம் வந்து நான் ஏன் இமிடியேட்டாக சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து நீட் நீட்டோட பாதிப்பை தான் வந்து பேசுது. அந்த டாக்டர் அந்த அந்த படிப்புக்கான உண்டான நீட் எஜுகேஷனோட தாக்கத்தையும் அதோட வீரியத்தையும் பற்றி தான் இந்த படத்தை வந்து பேசுது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர ஒரு நல்லா படிக்கிற பையன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவனோட ஃபேமிலியும் அவனோட மனம் மனமும் வந்து எந்த அளவுக்கு உளைச்சலாகுது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறது தான் இந்த படத்தோட கதையை கருவாக வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இந்த வருஷத்துலேயே வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மிக முக்கியமான ஒரு படங்க இந்த படம். பட் என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு யாரும் போகலை. அட்லீஸ்ட் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு சிலர் போனால் எனக்கு என்ன சந்தோஷம் தான். நாம் வந்து எவ்வளோ படங்களுக்கு வந்து நம்மளோட டிலே ரிவ்யூவில் வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இதுவே டிலே தான். ஏன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமே நான் வந்து எடுத்து பேசுகிறது டிலே தான். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்க போனால் ஒன்றும் இல்லைங்க. நார்மலான ஒரு 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 விவசாயி ஆள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூத்தாடியாக இருப்பார். நான் இந்த ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கூத்தாடியாக இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து உன்ன மாதிரி தான் அவனோட பையனும் வந்து கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் வந்து அவரோட கூத்தாடி பிஸ்னஸையே விட்டுட்டு, லைக் அந்த தொழிலே விட்டுட்டு அவர் வந்து பூ வியாபாரம் வந்து பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அவன் பையனும் வந்து அப்பாவோட கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு பையனும் நல்லா படிக்க ஆரம்பிப்பான். 10th வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்துடுவான். அந்த ஊர்லேயே வந்து ஃபஸ்ட் வந்துடுவான். ஸோ தட் என்ன ஆகுனா, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். லைக் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமில்ல, ஒன்ஸ் ஒரு பையன் வந்து நல்லா படித்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டானா, டெஃபினட்டாக வந்து ஆஸ் யூஷுவல் அந்த சுற்றி இருக்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஃப்ரீயாக சொல்லிட்டு. பட் அந்த பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்க வந்து அங்கே போக மாட்டாங்க. அது ஒரு சில இஷ்யூஸ் வருது. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து நம்மளோட பழைய ஹீரோ ரகுமான் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோ அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவர் வந்து காப்பாற்றுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் பையன் வந்து 10th வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணோடனே இவர் சொல்லுவார், நான் வந்து டாக்டராக ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ, அதாவது விதாதோட கண்ணில் வந்து எப்படியாவது நம்ம பையனை வந்து டாக்டர் படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து தாங்க வந்து அவங்களோட கஷ்டங்களே ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, பையன் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பான். ஓகே, கொஞ்சம் அவனுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து டியூஷன் போடலான்னு சொல்லிட்டு விதார்த் வந்து கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் வந்து நீட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஓவரால் பேன் இண்டியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இதில் வரப்போ இதுக்கு வந்து செப்பரேட் கோச்சிங் கிளாஸ் போகலான்னு பார்த்தா அங்கே வந்து 1.7 lakhs 2 lakhs இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அது கொஞ்சம் அவங்களோட நிலத்தை விற்றுட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அட் எண்ட் அவர் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகலான்னு சொல்கிறப்ப மதுரை சென்டர் ஓகே, மதுரை திருச்சி அந்த மாதிரி சென்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஓகேன்னு வரப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆஃப் த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஜெய்ப்பூரில் வந்து இந்த நீட் சென்டர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஜெய்ப்பூருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நார்மலாக இப்போ ஹிந்தி தெரியாத ஒரு ஆள், தமிழ் கிராமத்துலேருந்து வர ஆள் எப்படி வந்து ஜெய்ப்பூர் போக முடியும் அப்படிங்கிறப்ப, இது அவருக்குன்னு இல்லை, இப்போ இருக்க மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து சென்டர்ஸ் வந்து இப்போ கேரளாலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி மாறி போடுறாங்க. அதோட பாதிப்பை பற்றி தான் இந்த படமும் பேசுது. ஸோ இவங்க வந்து ஜெய்ப்பூர் போகிறாங்க. ஜெய்ப்பூரில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கப்ப அங்கே போய் ஒரு கட்டத்தில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாறி போனோடனே அங்கேருந்து திருப்பி ப்ராப்பர் எக்ஸாம் சென்டர் போயிட்டுருக்கப்ப டைம் ஆயிடுது. டைம் ஆனோடனே ஐ திங்க் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், நீட் சென்டர் வந்து எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ கேட் அடைக்க போகிறப்ப அந்த டைமில் வந்து விதாத் வந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. போய் அவர் காலில் விழுந்து அந்த கேட்டை வந்து அடைக்க முடியாத மாதிரி பண்ணுவார். அப்போ வந்து அந்த 2 பசங்க உள்ளே போயிடறாங்க வச்சுக்கங்க. பட் ஆனால் அந்த அந்த சீன் தாங்க படத்தோட டாக் ஆஃப் த டவுன். லைக் டாக் ஆஃப் த டவுன் சொல்ல முடியாது. லைக் என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான சீன் இந்த படத்தில். நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ரொம்ப வந்து மனசை வந்து உங்களை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளே வந்து. தென் அது முடிஞ்சு அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி செக்கிங் இருக்குது அந்த மாதிரிலாம் ரொம்ப டஃப் செக்கிங்லாம். அதெல்லாம் டஃப்னு இல்லை, தேவையில்லாத அன்வான்ட் செக்கிங்ஸ். இப்போ பசங்களுக்கு வந்து இப்போ சட்டை கிழிக்கிறது, ரெட் கலர் ஷர்ட் போட்டு வந்தால் உள்ள அலௌடு இல்லை, கண்ணு கருவிலி வந்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து உள்ளாடையை வந்து கழட்டி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஆல்ரெடி அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர் வராங்க. மீன்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து அது ஒரு மன உளைச்சல் இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களும் வந்து செக்கப்பும் வந்து அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிறது. இந்த டைமில் அவர் எக்ஸாம் எழுதிட்டு பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வர டைமில் தான் தெரியுது அப்பா வந்து அங்கே இறந்துடுறாரு. ஸோ இந்த அப்பா இறந்ததுக்கு ஒரு நீதி வேண்டி தான் வந்து பையன் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கேஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செயல் ஈடுபடுறாரு, ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ரகுமான் சப்போர்ட் பண்ணி அவரோட ஜாபை விட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது வக்கீலாக மாறி அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறப்ப அந்த கேஸ் ஜெயிச்சதா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட மையக்கரு. பட் எல்லாம் நீட்னாலங்க ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க ஒரு பையன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான். இது வந்து இது வந்து அவனை பிரதிபலிக்கல. நாட் ஒன்லி ஹிம், ஒவ்வொரு மாணவனையும் தான் இது வந்து பிரதிபலிக்குது. ஈவன் தோ நீங்கள் வந்து பெரிய பணக்காரனாகவே இருந்திருப்பாங்களேன், உங்களை வந்து இந்த நீட் சென்டர் போகிறப்ப உங்களுக்கு வந்து மன உளைச்சலாக கண்டிப்பாக பாதிக்கப்படும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதப்ப அதை வந்து என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இவங்க வந்து ரொம்ப அதிகமான செக்கிங்லாம் பண்ணுறாங்க நீட் ப்ராசஸில். எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி கண் கருவெளி, உள்ளாடை கழட்ட சொல்கிறது, சட்டை கிழிக்க சொல்கிறது, ரெட் கலர் ஷர்ட் போடக்கூடாதுங்கிறது. இதெல்லாம் யார் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணது, இதெல்லாம் ஏன் இப்படி டிசைன் பண்ணாங்க? இதுவே வந்து அவங்க செக் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி படிச்சு தான் அப்படி வந்தாங்களா? நிறைய கொஸ்டின் அடுக்கடுக்காக வந்து கவர்மெண்ட் இதாக வச்சுட்டே வராங்க. இன்னொன்று முக்கியமான விஷயங்க, இந்த படம் வந்து நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட்டும் வந்து இந்த படத்தை வந்து நார்மலாக வந்து நீட்டை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துலையும் இந்த படம் ஏன் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை? ஏன் கரண்ட் கவர்மெண்ட் பீப்புள் யாரும் சப்போர்ட் பண்ணல? இன்னொன்று வந்து லைக் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து நீட்டு அப்படியே ஆபாச குரல் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி பேசுனதா தெரியவே இல்லை. 2-3 பொலிட்டிஷியன்ஸ் வந்து படம் பார்க்குற ஸ்டேஜில் இருக்காங்க. பட் ஸ்டில் படம் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சுங்க. இது இனிமேல் எப்போ வேணால் எடுக்கலாம். அவ்வளோதான், இது அவுட் ஆஃப் முடிஞ்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. மீன்ஸ் 1 வீக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில ஷோஸில் வந்து ஒரு சில தேட்டர்ஸில் 1 or 2 ஷோஸ் தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம ஆதரிக்காமல் வேறு எந்த படத்தை ஆதரிக்க வரும்? 2 வீக்ஸ் முன்னாடி சூரியோட கர்டன் வந்துச்சு, அதை நீங்கள் ஆதரிச்சிங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி படங்களும் நம்ம ஆதரிக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஆதரிச்சாதான் வந்து இது போன்ற சமூக கருத்துக்கள் உள்ள படங்களை வந்து திருப்பி நம்ம வந்து நம்மளோட நமக்கு வந்து அதிகமாக நம்மளோட கோழிலையும் வரும். இன்னொன்று வந்து நம்ம நல்ல படம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கோழி இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி படங்கள் ஆதரிக்காமல் வேறு எந்த படத்தை ஆதரிக்க போகிறோம்? ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் முழிச்சுக்குங்க. இந்த படம் பாசிபிள் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒவ்வொரு நீட்னால் கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய சமர்ப்பணங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேங்க. அன்டில் தென், நன்றிங்க.